நேத்து வரைக்கும் பங்குனி வெயில் மாதிரி அடிச்சது. இன்னைக்கு வந்து மார்கழி மாச குளிர் மாதிரி வந்து கிளைமேட்டே வந்து மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போறேன் அப்படிங்கிறது அந்த வருண பகவானுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னமோ தெரில. இன்னைக்கு தான் பெட்ஷீட் தலைவாணி எல்லாமே வந்து துவைக்கணும். அந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வரும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க ஒரு வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்டா காலையில எந்திரிச்சு பிரிஸ்கா எல்லாம் செய்வீங்க. ஆனா வந்து நம்மளுடைய உடல் சில சமயம் ஒத்துழைக்காது, சில சமயம் கிளைமேட் வந்து ஒத்துழைக்காது. இந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா பெண்களுக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ரெஸ்ட் அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன். அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திண்ணையில் வந்து உட்கார வச்சுட்டு சாப்பாடு தண்ணி முதற்கொண்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாதனால நம்மளே வந்து அந்த டைமில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பழைய காலத்தில் மாதிரி நம்மளையும் உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டு அழகாக வந்து மெட்டர்னிட்டி லீவ் மாதிரி பீரியட்ஸ்க்கும் வந்து லீவெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். வீட்டில் இருக்க பெண்களை வந்து உலக்கையெல்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அழகாக டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூட நல்லது தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கும். நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும், சோர்வாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் முன்னோர்கள் நம்ம வந்து சத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரெஸ்ட்டுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் வந்து பெண்களுக்கு வந்து இருக்குது. அதை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கும் அவங்களுக்கு சில ஸ்ட்ரென்த்தெல்லாம் வேணும்னா அந்த உளுந்தங்களி, நல்லெண்ணெய் வந்து முட்டை கலந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ வந்து பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து அதை வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தான். அப்போ நல்லா சாப்பிட்டவங்க, அந்த நேரத்தில் நல்லா சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் எந்த ஃபுட் எடுத்தாலுமே அது வந்து சத்தானதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து கலந்து தான் வருது. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அது ஹெல்த்தியாக தெரிகிற வரைக்கும் அதை வந்து ஹெல்த்தின்னு நினச்சி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர 30 வயசு தாண்டினாலே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குறது நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் கிடைக்கிற அந்த ரெஸ்ட்டை வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அது வந்து செஞ்சும் சாப்பிடுவேன். ரொம்ப வந்து வீட்டில் செய்ய முடியல அப்படிங்கும்போது நான் கேட்டு நான்வெஜ்லாம் வந்து நிறையா சாப்பிடுவேன். அந்த சமயத்தில் ஈரல், அந்த ரத்தம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸ்ட்ரென்த்தாக வந்து வச்சுக்கணும், ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக இருக்கணும்னு எப்போவுமே நான் கான்ஷியஸாக இருப்பேன். பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஹீமோக்ளோபின் வந்து 12 வந்து இருக்கிறது நல்லது. 11க்கு கீழே போகாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து உடம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடே, அதான் வந்து மூலதனமே. அது நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லா வேலைகளும் நம்ம செய்ய முடியும். நம்ம குடும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு வந்து நமக்கே சில சமயம் பாரமாயிரும் நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவு நம்ம வந்து கான்ஷியஸாக தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால வந்து இந்த மாதவிடாய் நேரத்தில் நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் யோசிக்க மாட்டேன். விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஏற்ற மாட்டேன். அதே மாதிரி மாதவிடாய் சமயத்தில் நான் என்னெல்லாம் செய்வேன், என்னெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தலை குளிக்கிறது எப்பவுமே நான் குளிப்பேன். 3ஆம் நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், அந்த ஹீட் வந்து கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பேட் வந்து நம்ம நாப்கின் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் வந்து மாற்றணும். அது வந்து ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு ரொம்பவே கஷ்டம், ஸ்கூல் போகிற பெண்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஸ்கூல்லையோ கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து 3 தடவை வந்து மாற்றுறது நல்லது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் வந்து சில பிரச்சனைகள், அந்த பெண் பிறப்புறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில ரேஷஸ்ஸு, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் வந்து இல்லாமல் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிலாக்ஸாக வந்து ஏதாவது வந்து பண்ணுறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள் நான் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். சும்மா படுத்தே இருக்கவும் முடியாது நம்மளால். ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் எதுவும் ஷெல்ஃப்லாம் இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது மாதிரி பண்ணுவேன். பூஜை ரூமை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செய்வேன். அதே மாதிரி தண்ணி வந்து நிறையா குடிக்கணும்னு தோணும். அது வந்து நல்லா வந்து தண்ணி வந்து நிறையா குடிப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறது, பீரியட்ஸ் ஆகும்போது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போக மாட்டேன். ரொம்ப அது தவிர்க்கவே முடியாது, போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டேன். நல்ல நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம தீட்டோட போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிப்பேன். அது மாதிரி போக மாட்டேன். எனக்கு போகவும் அந்த கிளம்பி போகிறதுக்கே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், அது ஒரு காரணம். அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்கணும், கூட்டத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம பீரியட்ஸ்ன்னு தெரிஞ்சே வந்து அவங்க வந்து
எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர 2 அக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க, வந்து வாசல்லே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்னங்க்கா நீங்களே இப்போ வரீங்க, என்னைக்கா சொன்னாங்க வாசல்ல உட்காந்து உள்ள வாங்க அப்படின்னு. எப்பா நீ பூஜை ரூம்ல என்னென்னமோ வச்சிருக்க, எனக்கு பயமா இருக்கு, அது பாட்டுக்கு ஏன் பின்னாடி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் திண்ணையிலே உட்காந்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொருத்தவங்க உள்ளே காம்பவுண்டுக்குள்ளேயே வரல, ஏதோ ஒரு பாத்திரம் கொடுக்க வந்தாங்க, அப்படியே கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நம்பிக்கையா வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க பண்ற பூஜையை வந்து அவங்க மதிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ்ன்னு தெரிஞ்சே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி வந்து பண்ணுறதுங்கிறது தவறான விஷயம். ஆனால் வந்து இப்போ நம்ம ஒன்றாவே இருக்கோம், எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கோம், ஒருத்தர் மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டோட இது நமக்கு தெரியும். இவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ்னால் அது வந்து நான் அது ஒதுங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நம்ம வெளியிலேருந்து வரோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது நம்ம போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பூஜை ரூமை வந்து சாத்திடுவேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருந்தாங்கன்னா அம்மா ஏற்ற சொல்லுவேன். அதே மாதிரி வீட்டுக்காரர் வந்து ஏற்றுவார். சில சமயம் கூட யோகியை கூட நான் ஏற்ற சொல்வேன். ஆனால் டெய்லியுமே வந்து விளக்கு வந்து எரியும், அந்த மாதிரி வந்து பார்த்துக்குவேன். பூஜை ரூமில் வந்து தண்ணி வந்து டெய்லி மாற்றி வைப்பேன். அப்படி விளக்கே ஏற்ற முடியாட்டி யோகிகிட்ட சொல்லி தண்ணியாவது மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன். நான் வந்து பூஜை ரூமுக்குள்ளே போக மாட்டேன். குங்குமம் வந்து கண்டிப்பாக நான் வந்து வைப்பேன். குங்குமம் வைக்காமல் இருக்கவே மாட்டேன். அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு குங்குமச்சிமிலே நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம், இல்லை பீரியட்ஸ் டைமில் வந்து நம்மளால் வந்து உள்ள சாமி ரூமுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கும் போது நான் வந்து குங்குமம் வந்து தனியாக அதுக்குன்னு டப்பா வந்து போட்டு வச்சுருக்கேன், குங்குமச்சிமில். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம்லாம் வச்சுக்குவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வைப்பேன். எங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லியுமே வந்து பூ வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நான் வந்து வைப்பேன். அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் இது கிடையாது. அதே மாதிரி கண்ணாடி வளையல் போடுறது, நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுவேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறது, இன்னொரு ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாதவிடாய் காலங்களில் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். அது முடிஞ்சு 5ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றுவேன். கோவிலுக்கு போகிறது 5ஆம் நாள் தான். 4ஆம் நாள் கூட எனக்கு சுத்தமாயிடுச்சு, நான் வந்து விளக்கேற்றலாம். ஆனால் கோவிலுக்கு வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5ஆம் நாள் முடிஞ்சு போகிறது, இல்லை 5ஆம் நாள் போகிறது ரொம்ப வந்து நல்லது. அதுவும் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. நான் வந்து பெட்ஷீட்டு, தலைவாணி உரை, அதுக்கப்புறம் வந்து சோஃபா கவரு, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அந்த டீப் க்ளீன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து நான்வெஜ்லாம் வந்து வைக்கிறோம் இல்லையா, அதனால் க்ளீன் பண்ணும்போது ஒரேடியாக அதையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதோ வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடே அப்படியே வந்து ரொம்ப லைட்டாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம சாயங்காலமாக விளக்கேற்றி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு தசாங்கமோ ஊதுபத்தியோ ஏற்றி வச்சோம் அப்படின்னா வீடே ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதவிடாய் சமயத்தில் இந்த மாதிரி ரொட்டீன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசிலாம் எடுத்து போடக்கூடாது, பருப்பு எடுத்து போடக்கூடாதுன்னு அவங்க தான் போடுவாங்க. நம்ம அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க செய்யலாம். தனியாக இருக்கிற தனி குடித்தனமாக இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம எப்படி வேணால் வந்து இருந்துக்கலாம், அது வந்து நம்ம இஷ்டம். சில பேர் வந்து 2ஆம் நாள் கூட போய் விளக்கேற்றுறேன் அப்படின்னா கூட அவங்களோட விருப்பம், அதை வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை எதிர்பார்க்குறாங்கங்கும் போது நம்ம அந்த விஷயத்த செய்யாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் ஒரு மனசில் வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா துணிமணி எல்லாமே காஞ்சிருச்சு. இந்த தூரலோடு சேர்த்து அந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்து காலையிலேயே நாங்கள் வந்து துவைச்சி போட்டது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மார்கழி மாதம் எடுத்த பெரிய பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கே 2 ஆள் வேணும். அதை வந்து அப்படியே ஊற வச்சுட்டு அதை அப்படியே தூக்கி அலசி காம்பவுண்டில் வந்து போட்டுட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை மடித்து வச்சுருதான். இனிமேல் கொஞ்சம் வெயில் காலம் தாங்கிறனால அந்த பெட்ஷீட்டுக்கு இனிமேல் வேலை இருக்காது. இந்த வந்து பெட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நமக்கு எலாஸ்டிக்கோட சேர்ந்து கார்னரில் நிற்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நகர்ந்து வராது. ஸோ இந்த பெட்ஷீட் கவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது வந்து ரொம்ப அப்படியே போட்டால் அப்படியே வந்து நிற்கும், எங்கேயுமே வந்து அசையவே அசையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து மாப் பண்ணிவிட்டு சாமி ரூமில் இருக்கிற இடத்த அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து மாக்கோளம் வந்து நிலைவாசலில் வியாழக்கிழமை தான் போடுவேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி. அஷ்டமி சமயத்தில் நம்ம வந்து பைரவர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. சிவாலயங்களில் பைரவர் இருப்பார், அவரையும் போய் தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அஷ்டமியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில விஷயங்கள் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் பைரவர் வந்து தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து வியாழக்கிழமை தான் லட்சுமி குபேர பூஜை பண்ணுறப்ப மாக்கோளம் எல்லாமே வந்து போடுவேன். நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவ போகிறேன்.
இன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு முருகருக்காக ஏற்றிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு நாளையிலேருந்து ரொட்டீனாக வந்து என் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மாதவிடாய் சமயத்தில் உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது சாப்பிட்றது, இல்லை வந்து ஏதாவது புக்ஸ் படிக்கிறது, இல்லை வந்து பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குமா? இல்லை வந்து பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த சமயத்தில் பிடிக்காதுன்னு ஒன்றுன்னு இல்லை, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சாமியாக நமக்கு வந்து கொடுக்குற ரெஸ்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்மளால விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அது வந்து முன்னோர்கள் சொன்னது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை மீறி நம்ம எதுவும் பெருசாக வந்து செஞ்சுக்க வேணாம். அது வந்து அவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நான் ஃபாலோ பண்றேன். ஒரு 4 டேஸ் கழிச்சு நான் வந்து பூஜை ரூம்குள்ள போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணிட்டு ஹாப்பியாக வந்து இருப்பேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு மாதவிடாய் சமயத்தில் தான் அந்த சாமி கனவே ரொம்ப வரும். மற்ற சமயங்களில் கூட வராது, மாதவிடாய் சமயத்தில் வரும். நான் கூட நிறைய தடவை யோசிப்பேன், என்னடா சாம்பிராணி ஊதுபத்திலாம் காமிக்கிறப்ப வெள்ளிக்கிழமெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக நம்ம வீட்டுக்கு ஒதுங்குற நாள் அன்னைக்கு வந்து கரெக்டாக வராங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் நாகமணிய கோயில்ல அந்த அப்பா சொன்னாரு, நீ வந்து இத்தனை நாளா வந்து மாசத்துல 25 நாள் வந்து நீ அவங்கள பாக்குற, அவங்கள பார்க்க முடியாத 5 நாள் வந்து அவங்க வந்து உன்னைய பாக்குறாங்க, அதனால நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து கடவுள் வந்து நம்மளை பார்க்க வர நாள் இல்லையா, அதனால வந்து எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய வந்து சோகமான விஷயம்லாம் கிடையாது, சந்தோஷமான விஷயம்தான். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவா நினைச்சா எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி, வணக்கம்.